விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் உங்கள் சொந்த தொகுதின்னு சொல்கிறாங்க, இவர்களே வந்து பாராமுகமாக இருக்கிறார்கள் அல்லது பிரச்சனை வந்தால் மூடி மறைக்கிறார்கள்ன்ற விஷயம் இருக்குது. இப்போது மன்னார்குடியிலேயே இந்த நிலக்கரி எடுப்பதற்கான ஒரு டெண்டர் விடுற மாதிரி முயற்சி செஞ்சு அங்கே பிரச்சனையாகி நிறுத்தப்பட்டது, வாய்க்கால் தூர்வாடுற பிரச்சனை, அப்புறம் அந்த பாமணி ஆற்று பிரச்சனை, கடமடை விவசாயிகளுக்கு முழுமையாக இன்னும் நீர் போய் சேரல, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஏட்டளவில் தான் இருக்குது. அப்படின்ற பிரச்சனைகளை நான் பார்க்க முடியும். இதெல்லாம் திமுகவிற்கு எதிரான பிரச்சனைகள். அப்போ விஜயனுடைய வருகை அங்கே நம்ம சொல்கிற மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் அதிகமாக இருக்குது. எனக்கு என்னுடைய அவதானிப்பில் இங்கே என்னென்னா ஏடிஎம்கே அதிகமாக பாதிக்கப்படுறதா நான் பார்க்குறேன். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் நமது சேனலில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்று பார்த்து வருகிறோம். இன்றைக்கு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் சொந்த தொகுதியான திருவாரூர் தொகுதியை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அங்கு யார் சக்தி வாய்ந்த கட்சியாக இப்பொழுது வரை இருக்கிறார், இது பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராணு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். ஒரு 4 தொகுதி இருக்குது. நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர் 4 தொகுதி இருக்குது. ஒரு தனி தொகுதி இருக்குது. தனி தொகுதியில் வந்து நம்ம மாரிமுத்து அவர்கள் சிபிஐ எல்லாராலும் போற்றப்படுற, இப்பொழுதும் ஒரு குடிசையில் வசிக்கிற ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவர் அப்படி இருக்காரு. டிஆர்பி ராஜா வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது கருணாநிதியோட சொந்த தொகுதி அது. அங்கே வந்து திமுக ஒரு கோட்டையாகவே இருக்குது. இது மாற்றம் நிகழுமா இல்லை இதே தான் தொடருமா? ஓரளவுக்கு நீங்கள் நம்மளுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. நம்ம மாற்றம் நிகழுமானா 2021 பொறுத்த மட்டும் அன்னைக்கு ஒரு திமுக அலை இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மக்களினுடைய சிந்தனை அந்த மாதிரி இருந்தது. அந்த நேரத்திலும் கூட நீங்கள் அவர் காமராஜ், உணவுத்துறை மந்திரியாக இருந்த காமராஜ் அவர்கள், நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை பற்றி பேசுகிற பொழுது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இது வரைக்கும் இருக்குது அப்படின்றது நம்ம சொன்னீங்க தான். அவர் முடிவுகள் எடுக்கிறார். நன்னிலம் தொகுதியில் அந்த காலகட்டத்தில், அதாவது 2021 அவர் வந்து மாவட்ட 4 தொகுதி 3 வந்து திமுக கூட்டணியும் வெற்றி பெறுகிறதுனா காமராஜர் அவர்கள் அந்த நேரத்துலேயே ஒரு 4000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுகிறார் காமராஜ். அந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு திமுகவுக்கு சேலஞ்சாக இருந்தது, நம்ம தென் தமிழ் மாவட்டத்தில் பேச அமமுக. அங்கே வந்து காமராஜ் மன்னார்குடியில் இப்போது திரு டிஆர்பி ராஜா அவர்களை இப்போது அங்கே அதிமுக வேட்பாளர் நிற்கிறாரு. அவர் வந்து பி சிவான்னு சொல்லி அவர் நிற்கிறார். 49,000 வாக்குகள் பெறுகிறார். காமராஜ் 40,000 வாக்குகள் பெறுகிறார் அமமுகவில். நீங்கள் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா தோற்றுருப்பார். இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தில் அப்போ சேலஞ்ச் இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம கன்சால்டேட் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அதில் திருத்துறைப்பூண்டியை பற்றி சொன்னீங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட டிடிவி அவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நெருக்கமான தொகுதி தான். அவர் அங்கே வந்து ரிசர்வ் தொகுதியாக இருக்கிறதுனால தான் அவருடைய செல்வாக்கு மன்னார்குடியில் வந்து அமமுக வேட்பாளர்கள் மூலிமா காமராஜ் மூலிமா அவரால் காட்ட முடிஞ்சது. அங்கே நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த கடுவக்காடு ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாரிமுத்து அவர்களுக்கு அந்த செல்வாக்கு இன்றையும் அப்படியே இருக்குது. அவருடைய மனைவி ஜெயசுதா அவர்கள் இன்றைக்கும் 100 நாள் வேலை வாய்ப்பு மற்றும் விவசாய கூலியாக சென்று கொண்டிருக்கிறார். கஜா புயலில் அவர் பெற்ற அந்த 50,000 கூட வீடு சேர்ந்தனும் இன்னும் இது தன்னை விட ஒரு கீழே இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்தார். இந்த செல்வாக்கு அந்த தொகுதிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எப்பயுமே தஞ்சாவூர், அந்த பழைய ஒரு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் தான். இன்னைக்கு வந்து அந்த பெல்ட் அப்படியே தஞ்சாவூரில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து ஒரு விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகளை இது பண்ணுறதுனால அங்கே ஒரு பலம் வாய்ந்த கட்சியாகவே இருக்குது. தஞ்சாவூர், திருவாரூரில் சுற்றி வட்டாரத்தில் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லா தென் மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருக்கீங்க. திருவாரூரில் வந்து உங்கள் சுற்றுப்பயணிகள் இன்னும் திமுகவுக்கு வந்து ஆதரவு குரல்கள் தான் இருக்கா, இல்லை எதிர்ப்பு குரல்கள் இது இப்போ கொஞ்சம் வந்து அந்த ஆன்டி இன்கம்சின்றது ரைஸ் ஆகிருக்கு. குறிப்பாக பூண்டி கலைவாணன் அவர்கள் வந்து இந்த நெல் கொள்முதலின் போது இப்போது எப்படின்னா சேலம் தான் மாம்பழம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரிஜினலாக மாம்பழம் வந்து கிருஷ்ணகிரியில் தான் அதிகமாக விளையும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் சொல்லுவோம். அதில் வந்து பெருமை சேர்க்கிறது திருவாரூர் பகுதி தான். அந்த விவசாய கூலிகள் பிரச்சனை இருக்கிறதும் அங்கே தான், விவசாய பிரச்சனைகளை கடைமடை விவசாயிகளுடைய கால்வாய் தூர்வார் பிரச்சனைகளை சந்திக்கிறதும் அவர்கள் தான். பூண்டி கலைவாணி இவ்வளவு தூரம் இருக்கிறவர் வந்து அந்த நெற்பயிர்கள் இந்த முறை நீரில் மூழ்கி இருக்கிற பொழுது அவர் உதிர்த்த வார்த்தை அவருக்கு வந்து அதிருப்தி ஆகிட்டாங்க. என்னன்னா நீங்கள் இப்படி பேசலாமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவர்கள் மறைக்க முயன்றது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி போய் நேரில் கண்டது, மீண்டும் திரு உதயநிதி போனது, அப்புறம் அவர் பயிர்கள் எடுத்து என்னுடைய டேபிளில் திரு
முதல்வர் அவர்கள் அதை பார்த்தது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுல விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் உங்கள் சொந்த தொகுதின்னு சொல்கிறாங்க, இவர்களே வந்து பாராமுகமாக இருக்கிறார்கள் அல்லது பிரச்சனை வந்தால் மூடி மறைக்கிறார்கள்ன்ற விஷயம் இருக்குது. அப்புறம் நீங்கள் கேட்டீங்க அங்கே பார்க்க போது இன்றைக்கும் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. எல்லாமே இப்போ நாம் இது ராமநாதபுரத்தில் பார்த்தோம், தேனியில் பார்த்தோம், எல்லாமே வந்து மதுரையை நோக்கி பயணப்படுறாங்க. இங்கேயும் வந்து இப்போ தஞ்சாவூரை நோக்கி பயணப்பட வேண்டிய, தஞ்சாவூரும் இன்னும் அதுவே மன்னார்குடியினுடைய போக்குவரத்து பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி கடந்த காலங்களில் ஹைட்ரோ கார்பன் குறித்த பிரச்சனை, அதே மாதிரி இப்போது மன்னார்குடியிலேயே இந்த நிலக்கரி எடுப்பதற்கான ஒரு டெண்டர் விடுற மாதிரி முயற்சி செஞ்சு அங்கே பிரச்சனையாகி நிறுத்தப்பட்டது. இது மாதிரி வந்து வாய்க்கால் தூர்வாடுற பிரச்சனை, அப்புறம் அந்த பாமணி ஆற்று பிரச்சனை, கடமடை விவசாயிகளுக்கு முழுமையாக இன்னும் நீர் போய் சேரல, தூர்வாரப்படலை, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஏட்டளவில் தான் இருக்குது. அப்படின்ற பிரச்சனைகளை நான் பார்க்க முடியும். இதெல்லாம் திமுகவிற்கு எதிரான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதே நேரத்தில் அந்த இடத்துல வந்து பேசி சில விஷயங்களை, ஏன்னா இப்போ நாகப்பட்டினம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு க்ளோஸ், அந்த நாகப்பட்டினம் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான் அங்கே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பெரிய வெற்றி அப்படின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பிடத்தகுந்த வகையில் மற்ற கட்சிகள் வாக்கு பெற்றிருந்தாலும் அவருடைய வாக்கு அதை வெற்றின்றது உறுதி வகையில் தான் இருக்குது. இந்திய கம்யூனிஸ்டுகள் பெரும்பாலும் இந்த விஷயங்கள், இந்த குறைகளை எல்லாம் அவர்களே குரல் கொடுத்து தீர்க்கிற இடத்துல இருக்கிறாங்க. டிஆர்பி ராஜா ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சராக இருக்கிறார். ஐடி டீம் அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஆமாம், இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அவங்களுடைய தொகுதிக்கு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம். சாலைக்கும் அவருடைய மன்னார்குடியிலே போக்குவரத்து இல்லை இருக்கிறது, அது அப்போது இல்லை மக்களுக்கு. அவருடைய இப்போ ஒரு மேக்ஸிமம் சென்னையிலே இருக்கிறது. அது இப்போ ஒரு நீங்கள் நம்ம பல நேரம் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அமைச்சர்னா வந்து இன்னும் அந்த தொகுதிக்கு எக்ஸ்ட்ரா தான் பண்ணுவாங்க இருப்பாங்க. என்னன்னா இவர் வசிக்கிறது சென்னையில், இவருக்கு நீங்கள் இப்போ கலைஞர் கூட அப்படி இருந்தார், திருவாரூரில் நின்றார், பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்னா அவருடைய சகோதரர் வந்து தமிழரசு அவர்கள் வந்து அங்கே வந்து அவர் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து அங்கே இருக்கிற இவருக்கான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக அங்கே இருந்து கிளம்பணும். அந்த மாதிரி அதுதான் பிரச்சனையே. பல நேரங்களில் மந்திரிகள் வந்து சென்னையிலே முகாமிட்டு இருக்கிறார்கள், அவர்கள் சொந்த தொகுதிக்கு வெளில போவாங்க. இவருக்கு சொந்த தொகுதி வேணால் அங்கே இருக்கலாமே தவிர பூர்வீகமெல்லாம் இங்கே இருக்கிறாரு. அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கேப் இருக்குது. அப்போது அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் போன முறை கும்பகோணம் மக்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் எல்லாம் வரும்போது வெற்றி, இப்போ 3வது முறை அவர் நிறைவு செய்கிறார். அப்போ இந்த மாதிரி இருக்கிற பொழுது எப்படி நீங்கள் இன்னும் நிறைய செஞ்சுருக்கணும், மந்திரியாக ஆன பிறகு எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கணுன்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது அங்கே நம்ம பார்க்க முடியுது. அங்கே அதிமுக வந்து ஒரே ஒரு தொகுதியில் தான் வென்றிருக்காங்க, 3 தொகுதியில் வந்து திமுக தான் வென்றிருக்காங்க. அங்கே அதிமுகவோட இப்போ தற்காலிக செயல்பாடு எப்படி இருக்குது? அதிமுகவும் இதே மாதிரியாக அவர் ஆர் காமராஜ் அவர்கள் வலிமையான வேட்பாளர், முன்னால் வந்து ஃபஸ்ட்டு அவரும் எம்பியாக இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு அவரும் இப்போ 3வது பீரியடை கம்ப்ளீட் பண்ணுறாரு. 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. 2 முறை ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தியிருக்காரு. அவர் ஓரளவுக்கு பீப்புளோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த நன்னிலம் தொகுதியில் எத்தனை ஆன்டி இன்கம்ஸ் இருந்தாலும் கூட இவர் அந்த இடத்துல ஒட்டுமொத்த தஞ்சாவூர் நாகப்பட்டினம் எல்லை வரைக்குமே அவருடைய பணி இருக்குது. அவர் தான் அநேகமாக அவர் தான் நிற்பார். அதே மாதிரி திருவாரூரில் ஏஎன்ஆர் பன்னீர்செல்வம் கடந்த முறை அவர் பூண்டி கலைவாணனை எடுத்து நின்னார், அவர் தான் இந்த முறை நிற்பார். இது மாதிரி அதிமுகவில் அப்படியே ரிப்பீட் ஆகும். அவங்களுடைய ஒர்க்கு ஹார்டாக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏடிஎம்கேனுடைய ஒர்க்கு இந்த முறை அதை அறுவடை செஞ்சிடணும். இன்னொரு குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன, திருவாரூர்லேயே நம்ம இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி, இப்போ விஜயினுடைய வருகை நீங்கள் அடுத்து கேட்பீங்க யாருக்கு பாதிப்பு அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க. அப்போ விஜயினுடைய வருகை அங்கே நம்ம சொல்கிற மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் அதிகமாக இருக்குது. எனக்கு என்னுடைய அவதானிப்பில் இங்கே என்னென்னா ஏடிஎம்கே அதிகமாக பாதிக்கப்படுறதா நான் பார்க்குறேன். அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே பாதிப்பில் தான் இருக்கு, பாதிப்பு இருக்குது. இருக்கிற இடத்துல இப்போ டிடிவி பின்னால் இருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு கும்பல், அது வந்து அந்த அமமுகவினுடைய செல்வாக்கு, ஏடிஎம்கே வந்து இப்போது எதிர்கட்சியாக இருக்குது. ஏனோ அதனுடைய இது வந்து கொஞ்சம் பிஜேபி பக்கம் போயிருந்துச்சு. குறிப்பாக அண்ணாமலை இருந்த பொழுது பிஜேபி பக்கம் அதிகப்படியாக அவர் ஒரு திருவாரூரில் ஒரு மீட்டிங் கூட போட்டார், பெரிய இது வந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அங்கே விஜயினுடைய வருகையினால் பாதிப்பு இருக்குது. இந்த குறிப்பாக திருவாரூர் பகுதிகளில் ஏன்னா அந்த இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி பொது உடைமை கட்சிகள் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் தவற விட்டோன்னா அதை அடுத்த தலைமுறையை கடத்தி அவர்கள் பெறுவதை அவர்கள் வந்து தவற விட்டுட்டாங்க. அவங்க மீண்டெழுந்து வருவாங்களான்னு தெரில. ஆனால் அந்த மாதிரியான தியாகசீலர்கள் மாரிமுத்தை போல, திரு செல்வராசை போல அந்த மாதிரியான இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது தலைவர்கள் இருக்கிற அளவுக்கு அடுத்த தலைமுறையை அவர்கள் உருவாக்கவில்லை. 2026
திருவாரூர் சட்டமன்ற தேர்தல் ரேஸில் வந்து யார் முந்துறாங்க? இல்லை 4 தொகுதிகளிலையும் மட்டும் நம்ம இப்போ பேசுகிறோம். கொஞ்சம் அடுத்து நாகப்பட்டினத்தை பேசும்போதும் நமக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் எதிரொலிக்கும். இதில் வந்து நம்ம எப்பயும் அந்த இவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறையாக இருந்தாலும், குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டோம், நெல் ஜெயராமன் அவர்கள் அத்தனை பாரம்பரிய நெல்களை மீட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் சரியாக வேலிட் பண்ணல. இவர் தொழில்துறை மந்திரியாக இருந்து கூட அதற்கு தனியான ஒரு ஏதேனும் ஒரு அமைப்போ ஒரு முகாமோ வச்சு அதற்கான விஷயங்களை செய்ய தவறின விஷயங்களாக நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அதிமுகவிற்கான அனுதாபம், அது வந்து கலைஞரனுடைய சொந்த தொகுதி, என்னதான் இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த தேர்தல் பிரச்சார வேலைகளில் பேசும் பொழுது, முதலமைச்சராகட்டும் திரு உதயநிதி ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து பேசும் பொழுது மாபெரும் தலைவரனுடைய இது சொந்த தொகுதியாக இருக்குன்னு அவர்கள் தான் டாப்பில் இருக்குது, அதை ப்ரியாரிட்டியில் ஓடிட்டுருக்காங்க இன்றைக்கி. அதாவது திருவாரூரை பொறுத்த மட்டிலும் நம்ம வந்து ஒரு வரிசைப்படுத்தினா முதல் நிலையில் தான் இது நம்ம திமுக தான் இருக்குது. அடுத்த நிலையில் அதிமுக இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் வேறு எவருமே இல்லை. இப்போ அங்கே வந்து விசிகா இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, கொஞ்சம் பாமக இருந்தாங்க. அவர்கள் எல்லாத்தையும் தொடச்சிட்டு 3வது இடத்துல விஜய் இருக்கிறாரு. விஜய் வந்து இதுக்கு அப்போ நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், அவர் வந்து நிறுத்துகிற வேட்பாளர்கள், அவர் வந்து அமைக்கிற கூட்டணி தனியாக நிற்கிற பொழுது அந்த இடத்துல அவர் எந்த ஒரு தொகுதியும் திருவாரூரில் பெற முடியாது. ஆனால் 4 தொகுதியிலும் நாகப்பட்டினங்கள் எல்லாம் அவரால் பெற முடியாது. ஆனால் அவர் யாரையாவது ஒருத்தர் எதிர்பார்க்கிறவர்களை தோல்வியடை செய்ய முடியும். இங்கே அவர் அதிமுகவை தோல்வியடை செய்து திருவாரூர் மாவட்டத்தை திமுகவிற்கு தான் அவர் அள்ளி தருகிறார். திருவாரூர் மாவட்டத்தில் இன்னுமே கலைஞரோட முகம் அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் பதிஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால இந்த ரேஸில் வந்து திமுக தான் முன்னணியில் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேர்தலுக்கு பிறகு நம்ம வந்து திருவாரூர் தொகுதி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நிச்சயமாக அனலைஸ் பண்ணுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.